ஐ எம் சாரி யூடியூப் மாமா. இன்னைக்கு காலையில் ஒரு மசாலோட ஒன்று போட்டிருந்தேன். அதை சங்கிகள் புகார் அடித்து அந்த வீடியோவே தூக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு வீடியோ போட்டோன்னே வியூ சும்மா சர சர சரன்னு ஏறிச்சு. அதை எங்கள் அண்ணன் பாருக்கிட்ட நான் பெருமையாக காட்டிக்கிட்டு இருந்தேன். டேய் உன் வீடியோட என் வீடியோ பாரு என்ன மாதிரி வியூ போகுதுன்னு சொல்லி. தலைகீழா நடக்காத விழுந்துட போறோம். போறாம இவ்வளவு நாளா நீங்களும் வேலை செய்றீங்க. சென்னை தானேங்க போயிருக்கீங்களா? நோ. இப்படிலாம் எங்கள் அண்ணன் கிட்ட பெருமை பேசிட்டு மசாலோடைய போட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வீடியோவே காணா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? என்னடா இங்க இருந்த என் வீடியோவை காணான்னு சொல்லி தேடி பார்த்தா தான் தெரியுது, சங்கிகள் தள்ளித்தனமா ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோ தூக்கியிருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இந்த யூடியூப் மாமாவும் அவசரப்பட்டு அவனுங்க பேச கேட்டுட்டு என் வீடியோ தூக்கிட்டானுங்க. அதனால யூடியூப் அங்கிள், ஐ எம் சாரி அங்கிள், என்ன மன்னிச்சிரு அங்கிள். அங்கிள், யூடியூப் அங்கிள், சாரி அங்கிள் அப்படிலாம் கேட்பேன் தான் நினைச்சேன். டாய் யூடியூப் மாமா, என்கிட்ட வச்சுக்காத, நான் ரகடான ஆளு. ஏன்டா யூடியூப் மாமா, நம்ம என்ன அப்படியேடா பழகிருக்கோம்? தாயா பிள்ளையா பழகணுமேடா. நன்றி மறந்துட்டியடா இப்படி. அவனுங்க தான் வந்து புகார் அளிச்சானுங்க அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? வந்து ஆனா மன்சூர்ண்ணே உங்க பேர்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, என்னென்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். ஆனா விசாரிக்காம என்ன ஏதுன்னு கேட்காம என் வீடியோ அழிச்சிட்டியடா. இப்போ நீங்களாம் இளையராஜா கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? என்னுடைய இசையில் தானே நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி என்னுடைய மசாலோட நிகழ்ச்சி இல்லைன்னா உன்னால யூடியூப் கம்பெனி நடத்த முடியுமாடா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அச்சியடா இப்படி. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இது ஏதோ இன்னைக்கு நேரத்து நடக்கலங்க. இப்படிதான் 2 மாதம் முன்னாடி கூட என்னை உட்கார வச்சு அடிச்சாங்க. அன்னைக்கும் ஒரு மசாலோட வீடியோ டெலிட் பண்ணானுங்க. இப்போ மறுபடியும் வந்து இன்னைக்கு என் மசாலோட வீடியோ டெலிட் பண்ணியிருக்கானுங்க. ஒரு மசாலோட வீடியோ எடுக்கிறதுனா அவ்வளோ சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் உழைப்பு இருக்கு அந்த வீடியோவுக்கு பின்னாடி. எப்போ பார்த்தாலும் என் வீடியோ டெலிட் பண்றிய. எங்க அண்ணன் பாருக்க இருக்காட்டா, ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறான். அவன் வீடியோ டெலிட் பண்றான் பாக்கலாம். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க. கட்டில கீழே ஒருத்தருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. இதுல எங்க அண்ணன் பாருக்கு வர அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான், ஒரு வீடியோ வந்து என் வீடியோலாம் சும்மா கிடையாது, ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நியூஸ் உண்மையா, அதுல வர ஒரு வார்த்தை உண்மையான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி தான் வீடியோல பேசணும், அந்த அளவுக்கு நான் வந்து உண்மைத்தன்மையை மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லி எங்க அண்ணன் அவரே பெருமையா சொல்லிப்பாரு. அந்த மாதிரி மசாலா வடம் தான் என்ன சும்மா நினைக்கிறீங்களா? ஒரு வீடியோவுக்கு பின்னாடி ஒரு வார்த்தைக்கு மீம்ஸ் போடணும். அந்த வீடியோ வார்த்தைக்கு சம்பந்தமான மீமை தேடுறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சிருக்கீங்க. நீ மட்டும் ஆவலையா இருந்தா எங்க அண்ணன் வீடியோ டெலிட் பண்ணி பாடுறா. எங்க அண்ணன் வீடியோ இப்படி டெலிட் பண்றா. 2 வீடியோ போறாடா. போற மனுஷனை ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே, என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சு பாப்பா. எது சிங்கமா? நான் எப்படா உன்னை சிங்கம்னே? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? அதனால யூடியூப் மாமா, ஏதோ நடந்து போச்சு மாமா, உன்னை மன்னிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து காம்ப்ரமைஸா போயிடலாம். ரோட்ல எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்கூடாது, சரியா? அவன் வண்டியை எடுத்துக்கூடாது, நீயும் அவன் வச்ச தப்பு. டேய் தம்பி, அவன் வேலையை பார்க்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ரோட்டில் கீட்டில் பார்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை பண்ணி இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே, ஃபைனலா சங்கிகள் எப்படி சல்லித்தனமா நம்ம வீடியோவுக்கு ரிப்போர்ட் அடிச்சானுங்களோ அந்த சல்லித்தனத்துக்குள்ள பூந்து அந்த வீடியோவை எப்படியோ பாடுபட்டு இப்போ சரி பண்ணியாச்சு. யூடியூப் வந்து இந்த வாட்டி நம்ம வீடியோ டெலிட் பண்ண மாட்டாரு. ஏன்னா இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டார் யூடியூப் மாமா. அதனால இப்போ அந்த வீடியோ மறுபடியும் ரீஅப்லோட் பண்றேன். டெலிட் செய்யப்பட்ட வீடியோ உங்கள் பார்வைக்கு. அகம் டிவி வழியே அகத்திற்குள். எங்க மோடிஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புனித கருத்து ஒன்று சொன்னாரு. வட மாநில இளைஞர்களை பார்த்து நாடே பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்லி நாக்கு மேல பல்ல போட்டு நாராசமா ஒரு கருத்து ஒன்று சொன்னாரு. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். எவ்வளோ அடிப்பட்டாலும் மதத்தை பார்த்து நாங்க தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம் இருக்காங்களே அந்த வடக்கு மக்கள். அந்த வடக்கு மக்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோ தோட தேக்கோமே ஆத்தா, அகம் டிவி வழியே அகத்திற்குள் ஆத்தா. ஏப்ரல் ஃபூல். கும்பமேளாவுக்கு கூட்டமா போன நம்ம வடக்கு மக்கள் அங்க இன்னி எது அவுட் எதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு இதர் ஜாத்தானா கூட்டமா அங்க ஓடுறான், அதர் வழியில இதர் ஜாத்தானா இங்க வந்து மாட்டிக்கிறான். இப்படி இன்னி எது அவுட் எதுன்னு தெரியாம பயங்கரமா மாட்டிட்டாங்க. ஏன்னா இன்னும் அவுட்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதிருக்குது, ஆத்தா ஜாத்தான்னு சொல்லி இந்தியில எழுதிருக்கணும். இப்படி மாட்டினால அங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி
31 பேர் வந்து கொடூரமா மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போலான்னு சொல்லி ட்ரெயின்ல இடம் பிடிக்க வந்தா ட்ரெயின் ஃபுல்லு. வேற வழி இல்ல. ட்ரெயினை ஃபுல்லா அடிச்சு உடைக்கிறானுங்க இடம் கிடைக்காம. ஏசி ரூம்ல ஏசி கோச்சில் ஹாயா படுத்துட்டா கூட விட்டா மேரா பாம்பராக்கி இடம் நகி விட்டான்னு சொல்லி அவங்களையும் போய் இம்சா பண்ணி நாஸ்தி பண்ணிட்டானுங்க. அந்த வீடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஏறுங்கய்யா, ஏன்? அட சண்டாளங்களா, என்ன இப்படி ரேஷன்ல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏய், ஏறுங்க. அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும்போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இது ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா, ஒரு வழியா அடிச்சு புடிச்சு எல்லா பெட்டியும் ஃபுல் பண்ணிட்டோம். அடுத்து டிரைவர் பெட்டி ஒன்று தான் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்குது. அங்கேயும் போய் ஏய் நாங்க இவ்வளவு கூட்டத்தில் நதிங்க வரோம், ஒரு ஆளுக்கு ஒரு பெட்டி கேட்குதான்னு சொல்லி டிரைவர் பெட்டிலையும் ஏட்டானுங்க. அதுக்கப்புறம் டிரைவர் போய் போலீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் வந்து எல்லாரும் இறக்குறாரு. ஏண்டா இப்படி டிரைவர் கோச்சிலே ஏறினீங்கன்னா எப்படி வண்டி ஓட்டுறது, எப்படி ஹார்ன் அடிக்கிறது, எப்படி சிக்னல் பாஸ் பண்றது, எப்படா பிரேக் போடுறது, இறங்கடாடேன்னு சொல்லி எல்லாரையும் வம்பு பண்ணி இறக்கி விட்டு படிச்சாதாண்டா உங்களுக்கு ஏதாவது மண்டையில ஏறுன்னு சொல்லி அந்த போலீஸ் தலையிலே அடிச்சினாரு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அருந்துகிட்ட முண்டங்கடா. இப்ப நான் என்ன கேக்குறேன், படிச்சா மட்டும் எங்க வடக்கம் மாறிடுவா போறா? வடக்கண்டா படிச்ச வடக்கம் அங்க என்னெல்லாம் பண்றான்னு சொல்லி அதையும் பாருங்க. அகம் டிவி வழியே அகத்திற்குள் ஆத்தா. நாம நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுல தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம்னு பெருமையா பேசிட்டு இருக்க அதே நேரத்துல நாங்க அதை விட ஒரு படி மேலன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச மக்கள். நீங்க உங்க பிள்ளைங்களை தான் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஆனா நாங்க கட்டவுள்ளையே ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னு ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க ஆக்ராவுல இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஆக்ராவுல இருக்கிற இந்த குடும்பம் குழந்தை கோபாலகிருஷ்ணன் சிலையை வைத்து வழிபட்டு வராங்க. இந்த குழந்தை கோபாலகிருஷ்ணனை ஆக்ராவுல உள்ள ஒரு தனியார் ஸ்கூல்ல நர்சரி கிளாஸ்ல அட்மிஷன் போட்டு தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாம வீட்டுல இந்த கோபாலகிருஷ்ணனுக்கு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு டியூஷனும் சொல்லி தராங்க இந்த வீட்டு பெண்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்ட், இது என்ன பிரமாதம், கடவுளையே ஸ்கூலுக்கு அனுப்பி அவருக்கு டியூஷன் சொல்லி தராங்களா? அடுத்து ஒரு பிரமாதமான மேட்டர் இருக்கு, அதையும் பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கூல்ல நடந்த எக்ஸாம்ல கோபாலகிருஷ்ணன் 550க்கு 546 மார்க் எடுத்திருக்காரு. அதுக்கான ரிப்போர்ட் கார்டையும் அந்த ஸ்கூல்ல கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன் இந்திக்கார டீச்சர் உங்க கடவுளுக்கு தானே மார்க் போறீங்க, ஏன் இவ்வளவு கஜத்தனம்? 550க்கு 550 போட்டு விடுங்க, இல்ல 550க்கு ஒரு 590 610 போட்டு விடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கே ஒரு இந்திக்கார பையன் வந்து அதுக்கு 550க்கு 550 மார்க் எடுத்துட்டோ அல்லது ஒரு 540 மார்க் எடுத்துட்டோ, ஏய் பாத்தியா உங்க கடவுளோட நான் தான் அறிவாளி, நெக்ஸ்ட் கடவுள் நான் தான் சொல்லி உங்க கடவுளுக்கே காம்படிட்டரா வந்துட போறான். அதுக்கு தான் சொல்றேன், அலர்ட்டா எடுத்துக்கோங்க. நானே பிரம்மா, நானே ஈஸ்வர், அகம் பிரம்மாஸ்மி. ஆக மொத்தம் வடக்குல படிச்ச மக்களும் கல்வியை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு யோசிக்காம கடவுளை உட்கார வச்சு டியூஷன் எடுக்கிறாங்க. படிக்காத வடக்கனும் டிரைவர் கோச்சில் போய் கும்பமேளாவில் குடும்பம் நடத்துறான். இப்படிதான் ஓட்டு போட வேண்டிய நேரத்துல சிந்திச்சு ஓட்டு போடாம இன்னைக்கு நாட்டையே மதவரியில மூழ் கடிச்சிட்டீங்க. அதனால படிச்சா மட்டும் போதாது, அந்த படிப்போட சேர்ந்து பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அந்த பகுத்தறிவு இல்லாதனால தான் ஐஐடி டைரக்டர் மாட்டு மூத்திரம் குடிச்சா நோய்கள் குணமாகும்னு சொல்றாரு. அதனால பகுத்தறிவு இல்லாத படிப்பு பானிபூரி மாதிரி நசுக்குனா மொறு 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 மொறுன்னு தூள் தூளா போயிடும். புதிய தத்துவம் 1040. அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காரு ஆமகரி சீமான். சும்மாவே மாத்தி மாத்தி பேசுவாரு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் தோத்து இடுப்பு உடஞ்சி வேற வந்திருக்காரா, இப்போ அதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவாரு பாருங்க. ஓட்டுக்கு பல 100 கோடிகளை செலவழித்து ஓட்டை பறிக்க தெரியும். வெக்கம் இல்லாமல் இன்னும் இது ஒரு நாடுன்னு இது ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க, இது ஒரு ஆட்சி முறைன்ட்டு. பல 100 கோடி செலவு பண்ணாங்களாம், அதனால திமுக ஜெயிச்சுட்டாங்களாம். தொடர்ந்து இந்த பாஜகவுக்கும் சீமானுக்கும் இதே தான் வேலை. இவங்க எப்பெல்லாம் தோத்து போறாங்களோ அப்பெல்லாம் வந்து மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, அதனால தான் நாங்கள் தோத்தோன்னு சொல்லி பழியை தூக்கி மக்கள் மேலேயே போட்டுருவாங்க. அப்போ பணம் கொடுத்தனால அவங்க ஜெயிச்சாங்க, இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, அப்படிதானே? தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஓகே, நம்ம சீமானு இவ்வளோ நாளா பெரியாரை புகழ்ந்து பேசி இப்போ கொஞ்ச நாளா பெரியார் அவமரியாதையா பேசிட்டு இருக்காரா? இப்போ நெக்ஸ்ட் திடீர்னு காந்தி தாத்தாவை புகழ ஆரம்பிச்சுட்டாரு. பெரியாருக்கா ஓட்டு? காந்திக்கு தான் ஓட்டு. காந்தியை வணங்குங்க, காந்தியை போற்றுங்க. திராவிடத்தை பேசுகிற பெருமக்கள் திமுகவில் இருக்கிறவங்கலாம் காந்தியை கும்பிடுங்க.
என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி 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 வகுந்து விடுவேன். சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. சரி சீமான் ப்ரோ, எப்பவுமே தேர்தலில் தோத்தா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவீங்க. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. கட்சி ஆரம்பிச்ச ஆதாமேவாள் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பயிற்சி மட்டுமே எடுத்திருக்கீங்களே, எப்போதான் ஜெயிக்க போறீங்க? நக்கல்யா அவனுக்கு. சரி சீமான் ப்ரோ, இந்த தோல்விக்கு என்னெல்லாம் நீங்க காரணம் யோசிச்சு வச்சிருக்கீங்க? இதனால இப்படி ஆயிருச்சு, இது மட்டும் ஆகலன்னா நான் அப்படி ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லி எப்பயும் தோத்தா ஒரு காரணம் சொல்லுவீங்களே, இந்த தோல்விக்கு உங்கள் காரணம் தான் என்ன? எனக்கு நேரம் மட்டும் கொடுத்தோன்னு கொஞ்சம் தொண்டை சரியில்லாம் போச்சு, கட்டிடுச்சு. நான் கொன்று புதைச்சிருப்பேன் உங்களை. அதே நேரம் பத்தலையா? அது போக அவருக்கு தொண்டை வர கட்டிக்கிச்சா, இல்லைன்னா திமுக கொண்டு புதைச்சிருப்பாரா? கொஞ்சம் தொண்டை சரியில்லாம் போச்சு, கட்டிடுச்சு. நான் கொன்று புதைச்சிருப்பேன் உங்களை. புடிங்கிருப்ப போட. அதே ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் கற்பனை கதைகளாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரா? அந்த கதையில் வர ஹீரோவா தன்னைத்தானே சந்திரமுகியாக கற்பனை பண்ணிக்கிட்டு வேற இருக்காரா? செத்து போனவங்க மேலெல்லாம் அபாண்டமாக போய் சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இப்படி தொடர்ந்து ஓலா கதைகளாகவே விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவருக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. அதனால இவர் மூடிக்கிட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்தாலே எல்லாம் சரியாயிடும். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சரிண்ணே, பெரியாரை பத்தி அபாண்டமா பேசுனீங்க. இப்போ பெரியார் உங்களை டெபாசிட் கூட வாங்க விடாம அடிச்சு அனுப்பி விட்டாரு. இப்போ இந்த பெரியாரை பத்தி நீங்க என்னெல்லாம் சொல்ல போறீங்க? இந்த சொந்த பெரியார் எனக்கு 1000 இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் இல்லை. அவன் இன்னும் திருந்தலமாமா. எங்க இருந்தோ வந்த பெரியாராம். அந்த பெரியாரை தானே உங்க தலைவர் பிரபாகரன் பாராட்டி பேசியிருக்காரு. அந்த பெரியார் தானே உங்க தலைவர் பிரபாகரன் ஏத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? யாருங்க சொன்னது? நான் நாட்டில் இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில்? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? நீங்க இங்க பாருங்க, எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. சீமான் இப்படிலாம் பேசும்போது நமக்கே அதை பார்க்க சைக்கிளையே. அவரை ஒட்டி அவருக்கு பின்னாடி நிக்கிற நம்ம சாட்டை துரைமுருகன், அவரோட ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்க. எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில்? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. விடுதலை புலிகளை சாகடிக்கணும். நம்ம சாட்டை எதுக்கு இந்த அளவுக்கு காண்டாகிறாரு அப்படின்னா, இதே சீமான் தான் பெரியாரை பிரபாகரன் பயங்கரமா பாராட்டி பேசியிருக்கிறாரு, அண்ணாவை இப்படிலாம் புகழ்ந்து பேசியிருக்கிறாருன்னு சொல்லி இதே சீமான் தான் சொன்னாரு. இப்போ குடியாரம் பேசி பொழுது விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இதையுமே அந்தர் பல்ட்டி அடிச்சு மாத்திட்டாரு. இப்போ ஐயோயோ இதுக்கு வேற முட்டு கொடுக்கணுமேடா அப்படின்னு சொல்லி தான் சாட்டை இந்த அளவுக்கு காண்டாகிறாப்புல. அந்த சீமான் என்ன பேசினாரு சொல்லி நீங்களே பாருங்க. அகம் டிவி வழியே அகத்திற்குள். எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு மக்கள், யார் கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவடிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. இந்த அளவுக்கு கூட இருக்கவங்களே எரிச்சலா வர அளவுக்கு பேசினாரா? இப்போ பிரபாகரே பெரியாரை ஏத்துட்டாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு புதுசா ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். பெரியாரே தேவையில்லையா? பெரியாரை இவர் இன்னும் எதிர்பாராம். யாராவது அவங்க கட்சி தம்பிகள் பெரியாரை ஏத்துக்கிட்டு இல்ல பெரியாரை பின்பற்றி வந்தீங்கன்னா வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லி நிற்பாரா இவரு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. இவர் இப்படிலாம் பேசுறதுனால இன்னைக்கு ஒரு கூட்டம் கொத்தா போய் திமுகல சேர்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே சீமானுடைய கட்சி காயலாங்கல்ல போட்ட காலி டப்பா மாதிரி கலகலன்னு ஆடுது. மீதி இருக்கிற கட்சியில் இருக்கிற 8 பேரோ 9 பேரோ தான் சொச்சம் இருக்கிறாங்க. அதுலயும் 2026 விஜய் வேற எலெக்ஷனுக்கு வராரு. அப்போ சீமானுடைய கட்சியோட நிலைமை இன்னும் கொஞ்ச நாள்ல. இப்போ இதுக்கும் சீமானுடைய சில தம்பிகள் பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, 2023 இதே ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்க வெறும் 10,800 ஓட்டு தான் வாங்கியிருக்கோம்.
ஒரே வருஷத்துல 2025 பாத்தீங்கன்னா நாங்க 25,000 ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லி முரட்டு முட்டு பில்டப்பு அநியாய கதைகள்லாம் அடிச்சு விடுறாங்க. இதை வந்து யாராவது ஆம கதையை ஆணு கேட்டிருப்பான் பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க. 2023 ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிராக அதிமுக நின்னாங்க, தேமுதிக நின்னாங்க. ஆனா இந்த இடைத்தேர்தலில் அதிமுக, தேமுதிக, பாஜக யாருமே வந்து போட்டியே இடலை. அதனால இந்த திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு மொத்தமும் வேற வழியே இல்லாம வந்து உங்களுக்கு விழுந்துருச்சு. இதுல இவங்க வந்து செகண்ட் பிரைஸ், எனக்கு செகண்ட் பிரைஸ் வேற கொஞ்சிக்கிறாங்க. ஆமாப்பா, செகண்ட் பிரைஸ் வாங்கினே எத்தனை பேர் ஓடினாங்கன்னு கேட்டா 2 பேர் தான் ஓடினா, அதுல நாங்க செகண்ட் பிரைஸ் அப்படின்னு பெருமை வராச்சிக்கிறாங்க. மேய்க்கிறது எருமை, இதுல உனக்கு பெருமையா? உண்மையிலேயே நீங்க 2 மடங்கு வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா டெபாசிட் வாங்கியிருக்கணும். இப்படி டெபாசிட்டே இழந்துட்டு டெட் பாடி மாதிரி உக்காந்துட்டு நோட்டாவுக்கே டாட்டா சொல்லிட்டு இவருக்கு டிஸ்கோ டான்ஸ் கேக்குது. ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை பன்சு. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.